இப்ப ஜக்குமே எப்படியாச்சும் கார்த்திகாவை பார்த்தே ஆகணும்ன்றதுனால இப்ப அந்த ஹோட்டல் மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறான். கீழே துணிமலை குதிச்சதுனால இப்ப ஜக்குமே எதுவுமே ஆயிருக்காதுன்றதுனால இப்ப அங்க தப்பிச்சு ஓடிடுறான். பக்கத்துல ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கும். அங்க போய் பாக்குறான். பார்த்தா அங்க கூட அந்த கண்டெய்னர்ல டிராவல் பண்ண ஒரு பையனுமே அங்க இருக்கான். எப்படியாச்சும் லண்டன் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து 2 பேர் அங்க வந்து காசு கேட்டு ஜக்கு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜக்குமே உங்களுக்கு காசு தானே வேணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியன் எம்பசில வேலை பாக்குறாரு, அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னா ஒரு காசு கொண்டு வந்துருவாருன்றத சொல்றான். அவங்களுமே கால் பண்ணி காசு கேளுன்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. ஜக்குமே அந்த போனை வாங்கி கார்த்திகா கால் பண்ணி நான் பிரான்ஸ் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் லண்டன் வந்துருவேன், நீ கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ரெடி ஆகு அப்படின்றத சொல்றான். கேக்குற கார்த்திகாவே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஜக்குவும் வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க ரவுடியுமே இப்ப போட்டு ஜக்குவை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப ஜக்குக்கு தலையிலுமே அடிபட்டுடுது. ஜக்குவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிற கௌதமே அங்க வந்துடுறாரு. அங்க வந்து ஜக்குவை டிஸ்சார்ஜ் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இல்ல கடல் தெரியுது, அதை பாக்குற ஜக்குமே அந்த கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு கௌதமே அந்த பக்கம் லண்டன் இருக்குன்றத சொல்றான். இதை கேட்கிற ஜக்குமே தயவுசெய்து கொஞ்சம் கார் நிறுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க இருந்து பாக்கிறதுக்கு லண்டன் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றான். இதை கேட்கிற கௌதமே ஆமா, இங்க இருந்து 20 மைல் தூரத்துல லண்டன் இருக்கு, வெறும் 20 மைல் தூரம் தானே, நீச்சல் அடிச்சு போயிடலாம் மொழி அப்படின்றத சொல்றான். இதை கேட்கிற கௌதமும் 10 நிமிஷத்துல உறைஞ்சு போய் இறந்து போயிடுவேன்றத சொல்றான். அந்த நேரம் பார்த்து கௌதம்க்கு ஒரு கால் வருது. ஜக்கு ரிட்டர்ன் அனுப்பதுக்கு ஃளைட் எதுவும் புக் பண்ண முடியல, 2 நாள் எதுவுமே பண்ண முடியாது, வீக்கெண்ட் வந்துருச்சு, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கால் கட் பண்ணிடுறாங்க. கௌதமும் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணு எல்லோ கலர் Dress போட்டு வரா. கௌதம் இப்ப ஜக்கு கிட்ட காசு எடுத்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசு, நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்றத சொல்றான். இப்ப ஜக்குமே அங்க போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். ஒரு அட்ரஸ் வாங்கிட்டு வரான். கௌதம் கிட்ட அந்த அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். கௌதமும் ஜக்கு கிட்ட என்ன பண்ற நின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஜக்கு இங்க மட்டும் போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு துணி கடை இருக்கு. கௌதமும் அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்க சொல்லி காசு கொடுத்திருப்பான். அந்த காசை வச்சு இப்போ கார்த்திகாக்கு Dress எடுக்கிறதுக்காக அங்க போயிருக்கான். அந்த கடையில இருக்கிறவங்க என்ன சைஸ்ல வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஜக்குவும் கார்த்திகாவோட உருவத்தை ஆக்ஷன்லயே சொல்றான். இதை பாக்குற அந்த கடைக்காரமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு இப்போ அவனுக்கு 50% ஆஃபர்ல அந்த ட்ரெஸ்ஸுமே கொடுத்துட்டாரு. கௌதமும் அங்க இருந்து கிளம்பி வர வழியில ஈர வழியில இருக்கவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. அதை பாக்குற கௌதமும் அங்க இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர ஒருத்தர் கிட்ட காசு கொடுத்து அந்த சாப்பாடை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். ஜக்குவும் இப்போ கௌதமோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் போனை வாங்கி ஈராக்கு கால் பண்ணி இப்போ இவங்க 2 பேருமே பேச வைக்கிறான். 2 பேருமே லஞ்சுக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நேர்லயுமே மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க வந்து ஈராவும் நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பருமே எடுத்து கொடுக்குறா. அந்த பேப்பரை வாங்கி பாக்குறான். பார்த்தா அதுல ஆல்ரெடி ஈரா சைன் பண்ணி வச்சிருக்கா. அவங்க வெட்டிங்ல போட்ட ரிங்குமே இப்ப கழட்டி கொடுத்துட்டா. இதை பாக்குற கௌதமும் கடுப்பாயி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். ஜக்குமே அங்கதான் இருப்பா. இப்ப இவங்க 2 பேருமே கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. ஜக்கு அங்க நிக்கிறத பாக்குற கௌதமும் எதுக்கு அங்க நிக்கிறான்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். அதுக்கு ஜக்குவும் தெர்மல் ஸ்விமிங் சூட் தானே, இது இருந்துச்சுன்னா நான் நீச்சல் அடிச்சு லண்டன் போயிடுவேன்றத சொல்றான். இதை கேட்கிற கௌதம் இப்ப பயங்கர கடுப்பாயிட்டு இப்ப அவனை கூட்டு போய் வீட்டுல வச்சு லாக் பண்ணி வச்சிட்டான். நைட்லாம் குடிச்சு இப்ப மட்டையிடுறான். அடுத்த நாள் ஹீரோவும் அங்க வந்து எதுக்கு எனக்கு இத்தனை கால் பண்ணிருக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. கௌதமா என்னது நான் உனக்கு கால் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜக்குவோட ரூமை பாக்குறான். அங்க ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதை பாக்குற ஹீரோவும் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். கார்த்திகோட கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வாலெட்ல இருந்த காசை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். கௌதமோட போன்ல இருந்து இப்ப கார்த்திகாக்கு ஒரு வாய்ஸ் மெயிலுமே அனுப்பிச்சு வச்சிருக்கான். கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நான் லண்டனுக்கு நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். அதை கேட்கிற கார்த்திகாவும் திரும்பவும் அந்த கௌதம் நம்பருக்கே கால் பண்றா. ஜக்கு எங்க, எனக்கு ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான், ஏதோ நீச்சல் அடிக்க போறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு கௌதமும் ஜக்குவை காணுன்றத சொல்றான்.